சென்னை சைதாப்பேட்டை பகுதிகளில் மழை வெள்ளத்தில் வீடுகளை இழந்தவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை அரசு வழங்கி வருகிறது. இதனிடையே சைதாப்பேட்டை அடையாறு ஆற்றை அகலப்படுத்தும் பணி ஒருபுறம் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்கள் தருகிறார் எமது செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ். சென்னை நகரில் பெய்த பெருமழையின் காரணமாக நகரம் முழுவதுமாகவே கடந்த மாதம் வெள்ளக்காடாக காட்சியளித்தது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. குறிப்பாக சைதாப்பேட்டை அடையாறு ஆற்றங்கரை ஓரத்திலே வசிக்கக்கூடிய மக்கள் தங்களை வீடுகளை இழந்து அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை தங்களுக்கு நிரந்தரமாக ஒரு குடியிருப்பை அரசு அமைத்து தர வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் தமிழக அரசானது குடிசை மாற்று வாரியத்தால் ஒக்கியம், துறைப்பாக்கம், பெரும்பாக்கம் ஆகிய பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிப்பை கடந்த மாதம் வெளியிட்டு தற்போது ஒதுக்கீடு பணி வழங்கப்பட்டு வருகிறது. சைதாப்பேட்டை ஆத்துமா நகரை பொறுத்தவரை 1115 வீடுகள் தற்போது ஒதுக்கீடு செய்யும் பணி கணக்கெடுக்கும் பணி முழுமையாக நடைபெற்றுள்ளது. குறிப்பாக 900க்கும் மேற்பட்ட வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது மாற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்றுடன் இறுதியாக 200க்கும் மேற்பட்ட வீடுகள் மட்டுமே தர வேண்டியது பாக்கி. அந்த வகையும் அந்த பணி இன்றுடன் முடிவடைகிறது. இந்த நிலையில மீண்டும் இப்பகுதியில் வேறு யாரேனும் ஆக்கிரமிப்பு செய்யா வண்ணம் தொடர்ச்சியாக தமிழக அரசினுடைய பொதுப்பணித்துறையினரால அடையாறு ஆற்றை அகலப்படுத்தும் பணி தீவிரமாக ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. கடந்த 28ஆம் தேதியிலிருந்து தொடங்கி கடந்த 7 தினங்களாக அடையாறு ஆற்றினுடைய கரையை அகலப்படுத்தும் பணியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரும் பெரும் எந்திரங்களை கொண்டு கரையோரத்தில் இருக்கிற மண்களை அள்ளப்பட்டு மேடு நிறுத்தி செய்யப்படக்கூடிய பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட கரையிலிருந்து ஏற்கனவே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட 70 அடி தற்போது முழுமையாக மண் மேடு நிறுத்தி செய்யப்படுகிறது. அந்த வகையில் அடையாறின் ஆற்றினுடைய அகலம் பெரிதாக உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக வரும் காலங்களில் மழையோ அதிக அளவில் நீர் வரத்து ஏற்படும் போது இப்பகுதியாக பெரும் அகலம் செய்யப்பட்ட காரணத்தினால தண்ணீரானது எளிதாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் சுபாஷ் சந்திரபோஸ்.